அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸோட போஸ்ட் மார்க்கெட் மற்றும் நாளைக்கோட லெவல்ஸ் டிஸ்கஷனுக்கு வரவேற்கிறோம். ஓகே. நம்ம நேத்தைக்கு லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுபோக காலையிலேயே நான் வாட்ஸ்அப்பில் எங்கே செல் பிலோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எங்கே செல் ஆகுதோ எங்கே பைய போகுது ஷேர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அப்போது செல் பிலோ வந்துட்டு 24,644 தானே ஷேர் பண்ணியிருந்தேன். கரெக்ட். 644, 603, 548 இங்கே இருக்குது. அதுதான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு ஸ்டேபிள் ஆச்சு. பட் இன்னைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிஐ பாலிசி இருந்ததுனால அதுக்கு ரியாக்ட் ஆகிட்டு மேலே இங்கேயும் போயிட்டு இருந்தது. பட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது. இப்போ இவ்வளோ தள்ளி க்ளோஸ் வச்சுட்டா நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிற ஒரு சிரமம் இருந்தது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அது போக இங்கே இருப்பாங்க 24,704 மேலே பையப்போ சொல்லியிருந்தோம். நார்மல் பையப்போ ஒரு நிமிஷம். ஓகே. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ரிப்போர்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம இங்கே வாங்கிட்டு டார்கெட் அடிக்கலைன்னா இங்கே பாருங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் சிக்னல் இருக்கு இல்லையா, இங்கே வாங்கிட்டு அழகாக நம்ம இங்கேயோ இல்லை இங்கேயோ நம்ம கொடுத்துட்டு வெளியில் போயிருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் வந்துட்டு நியூட்ரல் ஓப்பனிங் தான். 24,707. மேக்ஸிமம் அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் ஹைக் போயிட்டு அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு மறுபடியும் நியூட்ரலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. மேலே நேற்று கூட கீழே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் நியூஸு அப்புறம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த நியூஸ் வந்துட்டு அது ஜஸ்ட் ஃபார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி இதுக்கு என்ட்ரியோடது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் எல்லாரும் க்ளோஸ் ஆயிரும். 678 ரூபா நிஃப்டியில் ப்ராஃபிட்டு. ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே செல் சைக்கிள் ஸ்டேபிள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் தான் டார்கெட் வச்சுருக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக ரீச் ஆச்சு. இங்கே இருக்குது. இந்த ப்ராஃபிட் வந்து 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் அப்படியே 5,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். 5,000 ரூபா வரும்போது இன்னும் உங்களுக்கு 100 ரூபா தான் ப்ராஃபிட் வரும். 100 ரூபா தான் ப்ராஃபிட் வரும். 5,000 ரூபாய்க்கு 100 ரூபாங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 2% ஆச்சு. பட் 5,000 ரூபா பத்தாது. வேணால் மல்டிபிள் கொடுத்துக்கலாம். 5,000 ரூபாய்க்கு மல்டிப்ளை வர மாதிரி வேணால் நான் அதில் கொடுத்துக்கலாம். 50,000 ரூபா போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். இது நம்மளோட கிளைண்ட்டோட ப்ராஃபிட்டு. நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா, இது வந்துட்டு இதோட ரியல் ட்ரேடு இது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,634 க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த க்ளோஸில் இருந்து நாளைக்கோட லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி, கரெக்டுங்களா? அப்போ வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகே, நார்மல் பையம் கூட 24,640க்கு மேலே இருக்குது. அதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,666. இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டோட டார்கெட் குறையுது பாருங்கள். 24,666, 24,724 இருக்கும். சரி, அப்புறம் கேப் டவுனோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபியூச்சருங்க, ஸ்பாட் கிடையாது. 24,518க்கு மேலே இருக்குது. 24,518க்கு மேலே இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,544. 24,544, 24,602 இருக்கும். அதுக்கடுத்தது கேப் அப் 1, 24,762க்கு மேலே பையப்போ. அதோட டார்கெட் 24,788. செகண்ட் டார்கெட் 24,846. அதுக்கு அடுத்தது ரொம்ப கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,884க்கு மேலே பையப்போ.
அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,924 24,984. இது பை சைடு. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது செல் பிலோ. நார்மல் செல் பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா 24,702க்கு கீழே ஸ்டார்ட் ஆகிடுது. மார்க்கெட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இல்லை, அதுக்கு பக்கத்தில் இல்லை, ரொம்ப கீழே தான் இருக்குது. அதை விட 24,702க்கு செல் பிலோ. அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,682. 20 பாயிண்ட் தானே இருக்குல்ல. 24,682, 24,618 இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,824க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,804. 24,804, 24,740. அதுக்கு அடுத்தது கேப் டவுன் சினாரியோவில் 24,580க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 24,560. செகண்ட் டார்கெட் 24,495. எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 24,458க்கு கீழே செல் பிலோ. 24,458. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,418. செகண்ட் டார்கெட் 24,358 இருக்கும். இதுதான் நாளைக்கோட லெவல் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதில் அந்த ஜாயின் பண்ணுறதுக்குரிய லிங்க்கு. பட் எனக்கு எந்த ரெக்வெஸ்ட்டும், அந்த ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ட்ரையல் எடுத்துகிட்டு நம்ம ஃபர்தராக எப்படி பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம் மீண்டும். தேங்க்யூ.